ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி குக்கிங். இன்றைக்கி நம்ம தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு தயிர், 2 தக்காளி, காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, சோடா உப்பு ஒரு சிட்டிகை, அரை கப்பு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து அதுவும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நம்ம இப்போ ஒரு டவாவில் எப்பொழுதும் தோசை சுடுற மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இந்த தக்காளி தோசை மாவை எடுத்து ஊற்றி நம்ம சாதாரணமாக தோசை சுடுற மாதிரி நம்ம தோசை சுட்டுக்கலாம். இதை நம்ம சுவையை அதிகப்படுத்துறதுக்கு இதோட பெருங்காயம், சீரகம் இல்லை ஓமம் சேர்க்குறதுனாலும் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்படி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம இன்னொரு பக்கட்டும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் தோசை மாவு அரைக்கும்போது சாதாரண மிளகா இதோட 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தக்காளி தோசை நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, சாம்பார் இதை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவோட சந்திப்போம்.